என்ன கேள்வி கேட்கறது, எப்படி கேள்வி கேட்கறதுங்கிற விவசாயே இல்லாம போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா, "நீ உன்னுடைய பெட்ரூம்ல நீ என்னென்ன பண்ணுன? அதெல்லாம் சொல்லு" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஏன்னா பத்திரிகையாளர்களோட பேர்ல என்னென்ன மாரி என்னென்னமோ கேள்விய கேட்கறாங்க. அதுலயும் நம்ம பிரதீப் ரங்கநாதன ஒரு பெண் நடிகர் ஆந்திராவுல இப்ப டியூட் படத்தினுடைய ப்ரமோஷன்ல கலந்துக்கிட்டாரு. அப்ப கலந்துகிட்டு இருக்கும்போது, "உன் மூஞ்சி ஹீரோ மூஞ்சி இல்லையே" அப்படின்னு ஒரு பெண் நிருபர் கேட்டாங்க. இதுக்கு அங்கே ஏற்கனவே பலத்த கண்டனம் எழும்புச்சு. ஆனா, அது பெருசா பூதாகரமா வெடிக்கல. ஆனா, பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. இதுல நாகார்ஜுனா என்ன பண்ணாரு, இந்த இதுக்கு ம அதாவது ஒத்தடம் குடுக்குற மாரி, ரித்திக் ரங்கநாதன் வந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மாரி ஒரு திடீர் வெளிச்சம். அதாவது மின்னல் கீற்று அவரு. அவர போய் இப்படிலாம் பேசலாமா? அப்படின்னு நம்ம அவரு சொல்லிட்டாரு. நம்ம நாகார்ஜுனா சொல்லி ஒரு சமரசம் பண்ணி வச்சாருன்னு வைங்க. அதுக்கடுத்து ஜித்துன்னு சொல்லி ஒரு நடிகர். அவரு ஆந்திராவுல இருக்காரு. அந்த நடிகர இந்த மட்டமா கேள்வி கேட்ட ஒரு பெண் நிருபர் இருக்காள்ல, அவ இன்னைக்கு நேத்து கேட்டிருக்கா, "நீங்க சின்ன வயசுல பொம்பள பொறுக்கியாமே! எப்படி இருக்கு கேள்வியினுடைய தன்மைய பார்த்தீங்களா? நீ பொம்பள பொறுக்கியாமே!" அப்படின்னு அந்த நடிகை அந்த அந்த பெண் நிருபி கேட்கிறா. இந்த ஆளு வேற மாரி ஆளா இருந்தான்னா, நம்ம மிஸ்கின் மாரி ஆளு மிட்ட மாட்டிட்டு இருந்தாருன்னா, நல்லா கேட்டிருப்பாங்க. "ஏம்மா நீ கன்னியா தான் இருக்கியா? இல்ல கன்னிகளியாம தான் இருக்கியா?" அப்படின்னு திடீர்னு எதிர்ப்பு கேள்வி கேட்டா, அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப இந்த பத்திரிகைக்காரங்கலாம் பொங்கி எழுவாங்க. பத்திரிகை உலகத்த கேலி இது கேலி கூத்தாக்கிட்டாங்க. இழித்து பேசிட்டாங்க. அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்டா ஒரு நடிகர பார்த்து அந்த பொம்பள கேட்குறா, மானங்கெட்டத்தனமா கேட்குறா, "நீ பொம்பள பொறுக்கியாமேன்னு" அத கேட்டுக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? கிட்டத்தட்ட அதே மாரி நிலைமை தமிழகத்துக்கும் வந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு அபாய எச்சரிக்கைய நான் இன்னைக்கு உங்கள்ட்ட பதிவு பண்றேன். என்ன அர்த்தமில்லாத கேள்வி. பிரதீப் ரங்கநாதன் 2 படம் சக்சஸ் குடுத்தாங்க. 2 படம் சக்சஸ் குடுத்து அவன் எல்லாராலயும் பாராட்டப்படுறான் அந்த ஆளு. இன்னைக்கு அவனுடைய சம்பளம் பல கோடி. அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட நடிகர வந்து ஒரு இப்ப எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு. நான் எப்படி வேணாலும் கேட்பேன். அப்படின்னு தரங்கெட்டத்தனமா பேசுனா, அதை எப்படி அனுமதிக்கிறது? அந்த சூழ்நிலை இங்க வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் முன்னெச்சரிக்கையா அத பதிவு பண்றேன். அடுத்து மார்ச் மாதம் அநேகமாக 2026 தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு ஒரு தகவல் தான் வந்திருக்கு. இந்த தகவல் எதன் வழியா வந்ததுன்னு சொன்னா, நம்ம ஆர்கேஎஃப் வழியாக அவங்க பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டத வச்சு தான் நான் சொல்றேன். மார்ச்ல வந்து இந்த மாரி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால், இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, தேர்தல் கால விதிகள், நியதிகள் அப்படின்லாம் ஒண்ணு கொண்டாடுவாங்கல்ல, அதெல்லாம் ஜனவரி மாசமே அமலுக்கு வந்துடும். ஜனவரிக்கு அமலுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அரசாங்கம் திட்டங்கள பத்தி எதுவும் அறிவிக்கக்கூடாது. அரசியல் சம்பந்தமான தலைவர்கள்லாம் அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அத பத்தி பேசக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால, உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த காலகட்டத்தில என்ன பண்ண போறாரு? ஏன்னா, 60 நாள்ல ஒரு படத்த முடிக்கணும். அதான் அன்பறிவு படத்த முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்காம். அதுவும் படப்பிடிப்பு முழுக்க முழுக்க ஃபாரின்ல தானாம். இங்க கிடையாது. இங்க வேணா அந்த இடைவெளியில விட்டு போன ஷாட்டு, இந்த ஒட்டு ஷாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஷாட்லாம் இங்க வேணா எடுத்துக்கிறலாம். மற்றபடி முழுக்க முழுக்க படப்பிடிப்பு ஃபாரின்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 60 நாள் அப்படிங்கும்போது, இன்னும் நடிகர், நடிகை, மற்ற டெக்னீஷியன், யார் மியூசிக் டைரக்டர் யாருமே இன்னும் பகிரங்கமா, அதிகாரபூர்வமா தெரிவிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கமல்ஹாசன் நாளைக்கு தான் அதாவது இன்னைக்கு வர்றாரு. இன்னைக்கு சென்னைக்கு வர்றாரு. இன்னைக்கு சென்னைக்கு வந்த பிறகு பட வேலைகள் வேகமாக முன்னெடுத்து செல்லப்படும் அப்படின்னு நமக்கு அந்த ஆர்கேஎஃப்ல போயிட்டு வந்த நேரத்தில் கிடைச்ச தகவலை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆக இப்போ இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கமலுடைய தேர்தல் பயணம் ஒரு பக்கம் இருக்கும், படப்பிடிப்பு இன்னொரு பக்கம் இருக்கும் அப்படின்னு இரு கட்டமாக போவாரா, இல்லை பட வேலைகளை முக்கால்வாசினாலும் முடிச்சுட்டு மற்ற இதில் பிரச்சாரத்தில்
இறங்குவாரா அப்படிங்கிறது நீ போக போகத்தான் தெரியும். ஏன்னா இன்னும் தமிழ் நம்ம மக்கள் நீதி மையத்துக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க, கூட்டணியில் என்ன அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இன்னும் நமக்கு தெரிய வரல. அநேகமாக அவருடைய பிறந்த நாளில் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் பிறந்த நாளுக்கு இங்கே இருப்பாரா, அமெரிக்காவில் இருப்பாராங்கிறது தெரியலை. ஏன்னா போன பிறந்த நாளில் வந்து அவர் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, ஃபாரினில் தான் இருந்தார். இந்த பிறந்த நாளுக்காவது இங்கே நவம்பர் 7வது இங்கே இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இதை உங்களுக்கு ஒரு தகவலாக நான் சொல்லிக்கிறேன். அடுத்து கத்ரீனா கைஃப் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆனோடனே இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. இந்த கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெண் கர்ப்பமானா அது மகிழ்ச்சி தான், ஆனந்தமான செய்தி, நல்ல செய்தி. ஆனால் அதை வச்சு இப்போ ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க பாலிவுட்டில். பெரும்பாலான ஜோசியர்கள்லாம் எல்லாம் ஒன்றா கூடி உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இயக்கமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த கல்யாணமான புதிய இந்திய நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அலியா பட்டு, தீபிகா படுகோனே, கியாரா அத்வானி, இவங்களுக்கெல்லாம் முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறந்ததான். ஆகையினால உனக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியம் சொல்லி ஒரு நாட்டில் வந்து எதை பற்றியோ எதை போகும்போது யானோ புண்ணோ எது பிறந்தாலும் அவங்க தான் வளர்க்க போகிறாங்க. அதாவது சோசியருக்கு ஒன்றும் காசு கொடுத்துட போகிறதில்ல. இது ஒரு நடிகையினுடைய கர்ப்பத்தை வந்து நீ ஸ்கேன் பண்ணி பார்க்குறியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? முட்டாள்தனமாக தான் அந்த ஆண் குழந்தை பிறந்தா அத்தனை அதிர்ஷ்டம் இருக்கும், பெண் குழந்தை பிறந்தா நிர்மூலமாக போகும், அது செலவு வைக்கும் அப்படிங்கிற ஒரு மூடத்தனமான கொள்கைகள்லாம் இந்தியாவில் இருக்குது. இந்த நிலைமையில் இந்த இதை வேற வச்சுக்கிட்டு இப்போ சமீபத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சரி, அடுத்து சந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.